ஹாய், வெல்கம் டு ஜோதிஸ் கிச்சன். இன்னைக்கு ஜோதிஸ் கிச்சன்ல நைட் டின்னருக்கு என்னன்னா பன்னீர் பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் தான். நான் படிக்கிற வேலை இருந்ததுனால எங்க அம்மா தான் காய்கறி எல்லாம் கட் பண்ணாங்க. பன்னீர் பட்டர் மசாலா தேவையான விஷயம் அதெல்லாம் வெங்காயம் நறுக்கி வச்சது, தக்காளி நறுக்கி வச்சது, மசாலாஸ் கரம் மசாலா, தனியா, 1 spoon garam masala, 1 spoon dhania powder, 1 spoon jeera powder, 10 to 15 cashews தண்ணியில ஊற வச்சிருக்கோம் half an hour. அதுக்கப்புறம் கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் ஷாஹி பன்னீர் பட்டர் மசாலா பவுடர். இது தேவையான அளவுக்கு காரப்பொடி, அதுக்கப்புறம் உப்பு, பட்டை, லவங்கம், கிராம்பு, பட்டர், பன்னீர். ஸோ நான் இப்போ இதெல்லாமே வறுத்தெடுத்துக்க போகிறேன். நான் அடுப்புல கடாய் வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் பட்டர் போட்டு சாட்டே பண்ண போறேன். அதுக்கப்புறமா பேஸ்ட் மாதிரி அரைச்சிடுவேன். கடாய் சூடாயிடுச்சு. ஸோ நான் இப்போ பட்டர் போட்டுக்கிறேன். கூடாது. இதுக்கப்புறம் இங்க வச்சிருக்கிற பட்டை, லவங்க, கிராம்பு எல்லாம் போட்டு அது ஒரு 2 நிமிஷம் சாட்டே பண்ணிக்கணும். பட்டர்ல ஃபிளேவர் இறங்கணும். வெங்காயம் போட்டுக்கிறேன். வெங்காயத்தை கொஞ்சம் வதக்கிட்டு இப்போ வதங்கிட்டு வெங்காயம் நான் தக்காளி போட்டுக்கிறேன். இப்போ நல்லா வதக்கிக்கிறாங்க. இப்போ நான் இது ஈஸியா வதங்குறதுக்கோசரம் சால்ட் போட்டுக்கிறேன். இப்போ இது நல்லா வதங்கிருச்சு. நான் இதையும் இந்த கேஷ்யூவையும் பேஸ்ட் பண்ணி வச்சுட்டு காட்டுறேன். இது அதுக்கு முன்னாடி கொஞ்சம் சூடு ஆடினதுக்கு அப்புறமா தான் மிக்சியில போட்டு பேஸ்ட் ஆரம்பிக்கணும். நான் வதக்கி வச்சிருந்த வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் ஊற வச்சு இந்த கேஷ்யூ எல்லாத்தையும் போட்டு இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். இப்போ நான் திருப்பியும் பட்டர் போட்டு கிரேவி பண்ண போறேன். இப்போ சூடாயிடுச்சு இந்த வாங்கி. நான் இப்போ பட்டர் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ மெல்ட் ஆயிடுச்சு. நான் அரைச்ச இந்த பேஸ்ட போட்டுக்கணும். இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நான் மசாலா எல்லாம் போட்டுக்கிறேன். கரம் மசாலா 1 teaspoon, தனியா பவுடர், இது ஜீரா பவுடர் கொஞ்சம் போட்டுக்கிறேன். நான்
அது டேஸ்ட்டுக்கு ஏற்ற அளவுக்கு. இப்போ இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணணும். இது பச்சை வாசனை போ இப்போ மசாலா எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண. அப்ப கொஞ்சம் உப்பு போட்டிருக்கேன், இப்போ கொஞ்சம் போடல, அதனால இப்போ கொஞ்சம் போடுறேன். நல்லா கொதிக்குது, பச்சை வாசனை போகணும். இதுல கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருக்கணும், அதனால கொஞ்சோண்டு சுகர் போட்டுக்கிறேன். நல்லா கொதிக்கிறது, நான் அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நான் சொல்ல மறந்துட்டேன், ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்கணும், இருந்தா போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஹோட்டல் ஸ்டைல்ல பண்றோம் அப்படின்றதுனால ஃப்ரெஷ் கிரீம் போட்டா இன்னும் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும் டேஸ்ட். இது ரொம்ப திக்கா இருக்கு, அதனால ஹாஃப் கிளாஸ்க்கு கம்மியா தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை ஆட் பண்றேன். ஆட் பண்ணிட்டு லைட்டா லிக்விட் ஃபார்முக்கு வர அளவுக்கு பார்த்துக்கலாம். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, இதுல இருக்கிற பட்டர் எல்லாம் வெடி ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து பன்னீர் ஆட் பண்றேன். சேர்த்து இது நல்லா மிக்ஸ் ஆகட்டும், ஒரு 2 மினிட்ஸ்க்கு இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ ஷாஹி பன்னீர் மசாலா போட்டுக்கிறேன், கொஞ்சம் டேஸ்ட் என்ஹான்ஸ் மிக்ஸ் பண்ணிட்டுக்கிறேன். இது போட்டு நல்ல கஸ்தூரி மேத்தி போட்டிருக்கேன். இப்போ நல்லா கொதிக்கட்டும், அதுக்கப்புறமா நான் வந்து ஃப்ரெஷ் கிரீம் போட்டுக்கிறேன். இந்த டைம்ல கொஞ்சம் பட்டர் கூட போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கிரீமும் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நான் பண்ணிக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த கார்னிஷனுக்கு கொரியாண்டர் சேர்த்திருக்கேன். நான் பிளேட்டிங் பண்ணணும்னு காமிக்கிறேன். இது வந்து ரெடி ஆயிடுச்சு. நான் இப்போ ஆஃப் பண்ணிக்கிறேன் ஸ்டவ்வை. பிளேட்டிங் பண்ணதுக்கு அப்புறமா காமிக்கிறேன். பட்டர் மசாலாவும் சப்பாத்தியும் ரெடி. இப்போ நான் அப்பாக்கிட்டேன் மசாலாவும்